ஆன்சிகா, இன்னைக்கு நல்ல வியாபாரம் ஆயிட்டுமா? போதும், வீட்டுக்கு போவோம். இப்பவும் போல நைட்டு வரை இருந்துட்டு போலாம் முதலாளி ஐயா. போதும் என்கின்ற மனமே நல்ல மனம். போதும், இன்னைக்கு வியாபாரம் போதும், போய் ஓய்வெடுப்போம். சரி முதலாளி ஐயா. சாத்து சாத்து, கடைய சாத்து. மாமா கன்சிகா, வீட்டுக்கு போவோம். லாட்டரி பணம் வாங்குறதுக்கு போனோம்ல, அதுலயே பாதி டயர்ட் ஆயிட்டு பு பு பு. இந்த ஆரம்பிச்சுட்டா. பூ பூ பூ. என்னக்கா வாரில் எடுத்துட்டு தெருவை பெருக்க போறீங்களா? நேற்று விட்டதை இன்னைக்கு முடிக்க போறேன். ஏது மண்டக்கட்டு மாமாவை அடிக்கவா? அவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா பேக்கரிக்கு பேரை மாத்தி சிக்கா கூட சுத்துவாரு. ஆமா ஆமா, அதெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி கேட்டுறணும். வாங்க போவோம். பேக்கரி அடைச்சிருக்கு, இன்னிட்டி பேக்கரி மூடி இருக்கு. அதான்க்கா எனக்கும் புரியல. இந்நேரம் மூட மாட்டாவல. இக்க மேலே பேரை பாருங்க, கன்சிகா பேக்கரி. நான் வாரில் எடுத்துட்டு வரேன்னு யாரோ அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதான் ஓடிட்டாரு. அவ்வளவுத்துக்கு பயப்படுற ஆளு இவ்வளவுத்துக்கு துணிஞ்சு பண்ண மாட்டாருட்டி. அவர் வேற ஏதாவது சோழியா அடைச்சி போட்டு போயிருப்பாரு. வாங்க கேர்ள்ஸ், கன்சிகா வீட்டில் போய் பார்ப்போம். காத்து, இயற்கை, அருமையான பேக்கரி. இதுக்கு மேல என்ன வேணும்? வாழ்க்கையே சொர்க்கம். 3 4 8 9. கன்சிகா, சொல்றேன், தப்பா நினைக்காதம்மா. எப்ப பார்த்தாலும் லாரி டிக்கெட் வாங்கி வாங்கி மெண்டல் மாதிரி நம்பர் எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்பயாவது வாங்கணும். அதிர்ஷ்டம் அடிச்சா அடிக்கி, இல்லைன்னா விட்டுறணும். இப்ப பாரு, 1.5 லட்சம் உனக்கு அடிச்சுது. அதை வச்சு எப்படி முன்னேறலான்னு பார்க்கணும். ஓயாம வாங்கிட்டு இருக்க கூடாது, பைத்தியம் முடிச்சிரும். பெரிய அமௌண்டா வாங்கணும் முதலாளி ஐயா. என்னைய கேட்டா இதுவே பெரிய அமௌண்ட் தான். இதுக்கு மேலெல்லாம் வரும்னு வாயை பழக்க கூடாது. யோ மண்டக்கட்டை, என்ன கன்சு, குரலை மாத்தி பேசுற? வாங்க முதலாளி அம்மா. முதலாளி அம்மாவா? சனிய வந்துட்டோ? என்னடி என் புருஷனை கைக்குள்ள போட்டிருக்கியா? கைக்குள்ள போடல, கட்டில்ல போட்டு வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி அசிங்கமா பேசுதா? அசிங்கமாலாம் பேசல, அவர் கட்டில்ல தான் கிடக்காரு. அவர் இந்த விளக்கு மாறால சாத்ததான் நான் வந்தேன். ஏன் பொறுப்புல இருக்கிற முதலாளி ஐயாவை என்னைய தாண்டி தொட்டு பார்க்கலாம். எவ்வளவு கொழுப்பு இருக்கும் உனக்கு. என்ன உண்டு போட்டி? முதலாளி ஐயா பாவம், உதாடி இந்த கன்சிகாவுக்கு தான். விடுடி, சுத்தி அடிப்பால் நயன்தாரா, சுண்டி அடிப்பால் நயன்தாரா. நயன்தாராவா? இவ பேரு கன்சிகா தானே? முதலியம்மா ஒழுங்கா இருந்துக்கிடுங்க. ஐயாவை நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இந்தாங்க உங்க விளக்குமாறு, எப்படி வந்தீங்களோ அப்படியே போங்க. போய் காயத்துக்கு மருந்து போடுங்க. புருஷன் மரியாதை இல்லாம என்னையவே விளக்குமாறு கொண்டு அடிக்க வந்த பத்தியா? என் சிசியை எனக்காக என்னனாலும் பண்ணுவா. சுரேஷ், இது ரொம்ப தப்புப்பா. எது தப்பு? அவ பண்றது தப்பு இல்லையா? பேக்கரி போனதுக்காக புருஷனே வேண்டான்னு வீட்டை விட்டு விரட்டி விட்டா. இந்த பிள்ளை தான் 1.5 லட்சம் ரூபா கொடுத்து பேக்கரி திருப்ப உதவி பண்ணிருக்கு. அந்த பிள்ளை சந்தோஷத்துக்காக தான் பேக்கரிக்கு கன்சிகான்னு போர்டு வச்சேன். விளக்கு மரம் தூக்கிட்டு வாரா. இவளுக்கு புருஷன் மேலலாம் அன்பு கிடையாதுக்கா. இவளுக்கு பேக்கரி, பணம் இதுதான் முக்கியம். யாரு என்னன்னு தெரியாத பிள்ளை கூட எனக்கு கொடுத்துருக்கு. இவ என்ன கொடுத்தா? இவ கம்மலை வித்து சான்ஸ் ராணியை வெளியே தான் எடுத்தா. என் மண்டக்கட்டு மாமா ரொம்ப என் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீரு. நான் முதல்ல சம்பாதிச்சு இந்த கடனை தான் அடைப்பேன் பாருங்க. இல்லட்டி சான்ஸ் ராணி, நான் அப்படி சொல்லல. புருஷனை விட அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அப்ப நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறேன். போச்சுடுங்க அவளங்க இருந்து. முதலாளி அம்மா கிளம்புங்க. நல்லா போட்டு அடின்னு அடிச்சுட்டு முதலாளி அம்மாவா, முதலாளி அம்மா உங்க 2 பேரும் என்ன செய்யறேன் பாருங்க. இங்க நம்ம வேணா வேற பேக்கரி வைப்போம். ஆமா, பணம் அப்படியே கொட்டி கிடக்கு பாரு. பாட்டி சீக்கிரம் போங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. எப்பல கணுசிக்கா, ஓவரா பண்ணாத. சீக்கிரம் போங்க எல்லாரும். நமக்கு நிறைய வேலை இருக்கு. மகாராஜனை காதலெல்லாம் சேர்த்து வைக்கணும். இது சில்லற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. வாங்க போவோம். எது? என் புருஷன் ஒருத்தி கூட இருக்கிறது சில்லற விஷயமா? மூச்சை உடைச்சிருவேன். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. அவட்ட வாங்கினது பத்தாதான், வாங்க. முதலாளி ஐயா, உங்க மனைவி அடிச்சது உங்களுக்கு கோபமா? சேச்சே, என்னைய நீ அம்மாட்ட இருந்து காப்பாத்தி இருக்க. இல்லைன்னா இத்தனை பொம்பளையால் முன்னாடி நீ வாரில போட்டு அடிச்சிருந்தாலும் எனக்கு எவ்வளவு கேவலம். அது இந்த நெட்ட வழியில ரோட்ல பார்த்து பார்த்து சிரிப்பா. நீ காப்பாத்தின தெய்வம். சரிங்க முதலாளி ஐயா. கீதா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கா. இந்த புகழ் பைத்தியக்காரனால எனக்கு எவ்வளவு அசிங்க அவமானம் சார். என்ன பூவெல்லாம் பிச்சு கிடக்கு? ஓஹோ, லவ் சொன்னத அவரு ஏத்திருப்பாரு. அத பூவெல்லாம் பிச்சு போட்டு கொண்டாடி இருக்கா. என்ன மேடம், போன காரியம் சக்சஸா? மொட்டை ஜன்னலுக்கு வெளியே நின்று விட்டு கேட்டுட்டு இருக்கு. கேட்கட்டும் கேட்கட்டும், பொண்ணு விஷயம் அப்படிங்கிறதுக்கு தெரியட்டும். வாய மூடு புகழ்.
என்ன மேடம் ரொம்ப கோவமா இருக்கீங்க? ஏய் லூசு, எதுக்கு அழுற? புகழ், உன் பேச்சை கேட்டு நான் போனேன். அவரு எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? யார பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே. வாய்ப்பே இல்ல. மகா சாருக்கு உன் மேல கண்டிப்பா லவ் இருக்கு. அவர் அப்படி சொல்லவே வாய்ப்பு இல்ல. அவரு முகத்தை பார்த்தாலே தெரியுதே. சும்மா இருப்புகள், இந்த மாதிரி நீ என்ன தூண்டி விட்டுதான் என்னை இப்படி அவமானப்படுத்தி வச்சிருக்க. இனி அவர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? இல்ல இல்ல, என்னோட கணிப்பு தப்பாவே இருக்காது. ஏதோ தப்பு நடந்திருக்கு. உன் மனசுல நீ பெரிய அறிவாளி நினைப்பா புகழ். என்னுடைய வாழ்க்கையில விளையாடுவியா? நான் பாட்டுக்கு பேசாம இருந்திருப்பேன்ல. தேவையில்லாம போய் ப்ரப்போஸ் பண்ண சொல்லி இப்படி நான் அழ வச்சுட்டியே. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணையே வேண்டான்னு சொல்லியிருப்பான் ஒருத்தன். நான் தான் ரிஜெக்ட் பண்ணுவேன். என் பொண்ணை ரிஜெக்ட் பண்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. அவ அவ்வளவு அழகு, அவ்வளவு அறிவு, அவ்வளவு நல்ல பிள்ளை. ஏய் இனியால் எதுக்கு அழுற? ஓ புகழ், உன் பேச்சை கேட்டு அசிங்கப்பட்டாச்சு. இனிமே நான் என்ன செய்ய முடியும்? அவர் என்னை எப்படி நினைப்பாரு? நான் வேணா அவர்கிட்ட பேசட்டுமா? வாய மூடு. இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துல தலையிடாத. இனி குழப்பி விடாத. நீ அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. அதை உன்னால தாங்க முடியல. என்ன பிரயோஜனம்? அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, இன்னமும் இருக்கு. நான் கண்டுபிடிக்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. சரி சரி, நீ அழாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்ன தனியா விட்டுரு. ஓகே ஓகே, அழாத அழாத. பாவம் இனியால். எப்படி அந்த மகாராஜா எப்படி சொல்லலாம்? இருக்கட்டும், அவனுக்கு ஏதாவது ஊசியை ரெடி பண்றேன். என் பொண்ணு இந்த அளவுக்கு லவ் பண்றாளா? பாவம் என் பொண்ணு. எப்படி அவன் என் பொண்ணை வேண்டான்னு சொல்லலாம்? நான் அவனை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு சாயந்தரமே அவனை பிடிச்சி வச்சு கேள்வி கேட்கறேன். நான் தான் ஒரு ஆளை ரிஜெக்ட் பண்ணுவேன். அவன் எப்படி என் மகளை ரிஜெக்ட் பண்ணலாம்? அவ்வளவு பெரிய இவனா அவன்? நான் அவனை இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன். என் பிள்ளை எப்படி அழுதா? என்னாச்சு? குரல் எப்படி இருக்கு? சளி பிடிச்சிருக்கா? அப்போ பேசாத. ஏக்கா, அம்மா வந்துட்டாங்களா? எந்த ஊர் போயிட்டு வாராவளோ தெரியல. ஓ திருச்செந்தூரா? நல்ல கலெக்ஷன் ஆயிருக்கும். எப்பா எப்பா, என்ன கூட்டம்? ஈஸ்வரி தான் உங்களுக்கு ஆயுசு நோர். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்னைய பத்தியா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இருளாயி காலேஜ் போனியாமா? ஈஸ்வரியத்தை கலெக்ஷன் எவ்வளோ? எண்ணி பார்க்கணும்ப்பா. எண்ணி பார்த்தாதான் தெரியும். நைட்டு உட்காந்து எண்ணிருங்கண்ணே. சரித்த. இருளாயிமா, தங்க வளெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கொஞ்சம் போய் நகை எடுத்துட்டு வந்துருவோம்ல. பிறகு ரொம்ப கூட்டிட்டுனா கஷ்டம். இல்ல இல்ல, சேர்த்து வைக்கிறது நல்லதுதான். கூட ஒரு 50 எப்படியாட்டி எடுத்துடணுமா? 100ஆவது போட்டு கட்டி கொடுக்கணும். இல்லைன்னா யார் மதிப்பா? ஏ கடவுளே, பிச்சைக்காரங்க 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களா? பாருப்பா மாறி, வேலை கூட்டிக்கிட்டு இருக்கு. வாங்கி வைக்கிறது நல்லது பத்தியா? புரிஞ்சுக்காம பேசுறா. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ரேகா ஒரு நிமிஷம் உள்ளவா. என்ன மாறி? சொல்லு மாறி. நானும் ஈஸ்வரியத்தை கூட நம்ம போய் பிச்சை எடுக்க போறேன். போதும் இந்த 15,000 வச்சு சம்பளத்துல வேலை பார்த்தது. பைத்தியக்காரத்தனமா பேசாத. உங்க அம்மா இந்த மாதிரி தான் நடக்க கூடாதுன்னு பயந்தாங்க. பரவாயில்ல, நான் போறேன். நான் பிச்சை எடுக்க போறேன். அட கடவுளே, இவனுக்கு என்ன ஆச்சு? என்ன திடீர்னு உள்ள போய் பேசிட்டு வந்தீங்க 2 பேரும்? ஒன்னும் இல்ல ஈஸ்வரி அம்மா. இங்க பாரு இருளாயி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. அம்மா இவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறது எல்லாமே நீ நல்லா படிச்சு மதிப்பான வேலைக்கு போகணுங்கிறது தான். என்னதான் நான் லட்சமா பிச்சை எடுத்து நம்ம நகை வாங்கினாலும் ரோட்ல நின்னா ஒருத்தன் மதிக்க மாட்டான். பிச்சைக்காரின்னு தான் பார்ப்பான். நீ நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போய் 4 பேர் உன்னைய பார்த்து சளியூட் அடிக்கிற மாதிரி இருக்கணும். சரியாமா? சரிம்மா. அதுதான் மரியாதை. அதை உணர்ந்து படி. பணம் நிறைய வருது, அம்மாவுக்கு பிச்சை எடுத்து வருதுன்னு அசால்ட்டா விட்டுறாத. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தனால பிள்ளைய படிக்கவேன்னு சொல்லியிருக்காவ. அதனாலதான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். கேட்டுக்கிட்டியா? அவங்க சொன்னது புரிஞ்சுதா? என்னதான் பிச்சை எடுத்தாலும் மரியாதை இல்லை, நல்ல வேலையில தான் மரியாதைன்னு சொல்றாங்க. 10,000 சம்பளம் வாங்கினாலும் மதிப்பா வாங்கணும். லூஸ் மாதிரி ஏதாவது யோசிக்காத. சரி ரேகா. என்ன இந்த பையன் உட்கார்ந்து இருக்கான்? மறுபடியும் கிணத்துல விழுந்துடக்கூடாது. ஓ பாட்டியோ, கிணத்துலலாம் விழமாட்டேன். நீங்க போய் மாடு மேய்ங்க. எங்க இது ஒரு வாட்டி தான் காப்பாற்ற முடியும், மறுபடியும் முடியாது. இல்ல இல்ல, நான் விழலாம் மாட்டேன். நீங்க போங்க. இத்தனை வாட்டி தான் காப்பாற்ற முடியும். அவன் வாழ்க்கை அவன் கையில. யோகேஸ்வரி, நீ எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவ நான் நினைக்கவே இல்லை. எதுக்கும் இங்க உட்காந்துக்கிடுவோம். விழுந்து தொலைச்சாலும் தொலைச்சிருவோம்.
ஒரு நொடியில பணத்துக்காக மனசை மாத்திட்டியே யோகா டீச்சரு. உன்னை நான் மறக்கவே மாட்டேன். கண்டிப்பா இதை நீ உணர்ற மாதிரி இதட்டு பண்ணுவேன் பாரு. என்கிட்ட பணம் இல்லைங்கிறதுனால தானே நீ உடனே மனசை மாத்தி அந்த பழக்கடைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட. இரு, நிறைய பணம் சம்பாதிச்சு காட்டுறேன். எப்பாடி போயிட்டான்.